வணக்கம் நேயர்களே, இது தமிழ்நாடு.com சித்தா. இன்னைக்கு நம்ம சிறுதானிய வகையில் சாமையின் மருத்துவ பயன்களை பற்றி பார்ப்போம். சாமை என்பது ஒரு சத்து நிறைந்த ஒரு தானியமாகும். சர்க்கரை நோயாளிக்கு இந்த சாமை மிகவும் உகந்த உணவாகும். இது மெதுவாக செரிமானம் அடைவதால் இன்சுலின் சுரத்தலை தூண்டி இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை சரியான அளவில் பேணி பாதுகாக்கிறது. இதில் இயற்கையாகவே சுண்ணாம்பு சத்து நிறைந்து இருப்பதால் எலும்பு முறிவு, எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், எலும்புகளுக்கு இடையில் இருக்கும் தசைகள் வலிமை பெற மிகவும் உதவியாக இருக்கும். ஆண்களுக்கு ஆண்மை குறைவை சரி செய்ய மிகவும் உதவுகிறது. பெண்களுக்கு இனப்பெருக்க மண்டலத்தை சரி செய்ய மிகவும் உதவுகிறது. மற்றும் பெண்களுக்கு மார்பக புற்றுநோயில் இருந்து காக்க மிகவும் உதவுகிறது. குழந்தைகளுக்கு அடிக்கடி ஏற்படும் சளி, ஆஸ்மா போன்ற நுரையீரல் தொந்தரவை சரி செய்ய சாமை மிகவும் உதவி. உடலுக்கு நன்மை தரும் கொழுப்புகள் அதிகம் உள்ளதால் இதய நோயில் இருந்து பாதுகாக்கிறது. மாரடைப்பு வராமல் காக்கிறது. சிறுநீரை பெருக்கி இரத்தத்தை சுத்தப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. ஒற்றை தலைவலி உள்ளவர்கள் இந்த சாமையை தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் தலைவலி நீங்கிவிடும். செரிமான பிரச்சனை உடையவர்கள் சாமையை உணவில் சேர்த்துக்கொண்டால் அதில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கலை போக்கி உடலில் கழிவு மண்டலத்தை சரி செய்கிறது. இதில் இயற்கையாகவே இரும்புச்சத்து இருப்பதால் தசைப்பிடிப்பு மற்றும் இளம்பெண்கள் முக்கிய உணவாக சாமை அரிசியை எடுத்துக்கொள்ள வேண்டும். இரத்த சோகை வராமல் தடுக்கிறது. இதில் போலிக் அமிலம் அதிகம் உள்ளதால் மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் உருவாகாமல் தடுக்கிறது. மற்றும் விளையாட்டு வீரர்கள் நல்ல உடல் வலிமை பெற சாமையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அவர்களுக்கு உடல் உறுதி. எனவே நாம் அடிக்கடி உணவில் சாமை அரிசியை எடுத்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.